தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/8/2015 வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 6 மணி வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதற்கு பிறகு இன்றைக்கு வரலட்சுமி விரதம், நடராஜர் அபிஷேகம் ஆகிய 3 திருவிழாக்கள் இன்றைக்கு இருக்கின்றன. வரலட்சுமி விரதம் என்று சொன்னால் இலக்குமியை நாம் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும். அந்த அடிப்படையிலே கொண்டாடப்படுகிற விரதம்தான் வரலட்சுமி விரதம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். வாழ்க்கையில் பொருளாதாரம் நமக்கு வேண்டும். பொருளை ஆதாரமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இருப்பதனாலே தான் பொருளாதாரம் என்ற ஒரு சொல்லையே உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திருமகளுடைய அருள் கிடைக்க வேண்டும். 8 வகை இலக்குமியிலே வரலட்சுமி இருந்த இலக்குமியை இன்றைக்கு நாம் கொண்டாட வேண்டுமாம். அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ, இன்றோடு துயர் விலக இனிய வரலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் என்று வரலட்சுமியிடம் நீங்கள் மன்றாடி வரம் கேட்க வேண்டிய நாள் இன்றுதான். இன்றைக்கு இல்லத்திலே விளக்கு ஏற்றி வைத்து பஞ்ச தீபம் ஏற்றி அதற்கு பக்கத்திலே வரலட்சுமியினுடைய படத்தை வைத்து விரதமிருந்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளமாகும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நடராஜர் அபிஷேகமும் நடைபெறுகின்றது. அருகில் இருக்கிற சிவாலயத்திற்கு செல்லுங்கள். தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்து ஆளவாவா என்று ஒரு பாடல். பொதுவாக நம்முடைய அல்லல்கள் தீர வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும் என்றால் அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். இறைவனுக்கு உண்டாகின்ற அபிஷேகத்திலே நடராஜர் அபிஷேகம் சிறப்பான அபிஷேகம். நம்பிய பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா என்று சொல்வார்கள். நடராஜரை சொன்னால் வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்குமா? சித்திரை மாதம் திருவோண நட்சத்திர நாளிலே நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். ஆனி மாதத்திலே உத்திரத்தன்றைக்கு அபிஷேகம் நடைபெறும். அடுத்து ஆவணி வளர்பிறை சதுர்த்தசியிலே அபிஷேகம் நடைபெறும். புரட்டாசியிலே வளர்பிறை சதுர்த்தசியிலே அபிஷேகம் உண்டு. மார்கழியிலே ஆருத்ரா தரிசனம் திருவாதிரையிலே நடைபெறும். மாசி மாதத்திலே வளர்பிறை சதுர்த்தசியில் உண்டு. இப்படி 6 முறை நடராஜருக்கு வருடத்திலே அபிஷேகம் நடைபெறுகின்றது. வருடத்தில் 6 முறை நடைபெறும் அபிஷேகத்திலே ஒரு முறையாவது அபிஷேகத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நடராஜரை இன்றைக்கு நீங்கள் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஆடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆட்டம் காணாமல் நல்ல நிலையான வருமானத்தை வரவழைத்து கொடுத்து நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கும் என்ற கருத்தையும் தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பேச்சாற்றல் மிக்கவர்கள் பின்னணியாக இருந்து செயல்படுகின்ற நாள். இன்றைக்கு பிடிவாத குணத்தை நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காரணம் என்னவென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் எனப்படுகின்ற தனஸ்தானாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். தனாதிபதி வலிமை இழந்தாலே நீங்கள் பொருளாதாரத்திற்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலையும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வருகிற வருமானத்தில் தடையும் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுமையை கடைப்பிடித்தால்தான் வாழ்க்கையில் பெருமை கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். வெள்ளிக்கிழமை என்பதாலும் வரலட்சுமி விரதம் என்பதாலும் இன்றைக்கு இலக்குமியை வழிபட்டால் இன்பங்களையெல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களே, வேலைப்பளு அதிகரிக்கும் நாள். வீட்டு தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். காரணம் என்ன? ராசிநாதன் சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குகின்றார். எனவே ஒரு வழிக்கு வக்கிரமாக இருப்பது நன்மைதான் என்றாலும் கூட ராசிநாதன் வலிமை இழப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் கூடலாம், பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படுமே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைவை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இன்றைக்கு எதை நீங்கள் நினைத்து திட்டமிட்டு செய்தீர்களோ அது திசை மாறி செல்கின்ற நாளாகவே இருக்கின்றது. எனவே எந்த தேவைகளும் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். கடமை உணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் என்பதனாலே நர்த்தனம் ஆடுகின்ற நடராஜரை சிவாலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நல்ல முறையில் அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். தேவையில்லாத வீண் அலைச்சல் வந்துவிட்டது என்றும் ஒரு சிலர் சொல்லலாம். காரணம், இன்றைக்கு அஷ்டமத்திலே சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார்.
சந்திரன் எப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் நீங்கள் எதையும் யோசித்து இறைவனை பூசித்துத்தான் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள், நடராஜர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதன் மூலம் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். ராசிநாதன் சந்திரன் 7ல் சஞ்சரிக்கின்றார். சந்திரனுடைய முழுமையான பார்வை உங்கள் ராசியிலே பதிகின்றது. தன் வீட்டை தானே பார்ப்பதனாலே அதற்கு எந்த தோஷங்களும் கிடையாதாம். செவ்வாயை பார்ப்பதனாலே சந்திர மங்கள யோகம் உண்டு. வரன்கள் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள், திருமண வயதை கடந்தும் இன்னும் கல்யாணம் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. உடன்பிறப்புகளில் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். விலை எந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். இலக்குமி வழிபாடு இன்பம் சேர்க்கும். சிம்மராசி நேயர்களே, ஆபத்துக்கள் அகல கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அதிக விரயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். காரணம், இன்றைக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் வலிமை இழந்து அஸ்தங்கத்தில் இருக்கிறார். சூரியன் சொந்த வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார் என்றாலும் கூட 6ஆம் இடத்தில் அல்லவா சந்திரன் இருக்கின்றார். எனவே நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண் பலிகளுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ பழகும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வரலட்சுமி விரதம் இன்றைக்கு இருந்து கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகையை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் நடைபோட்டீர்களோ அந்த இலட்சியம் இன்றைக்கு இனிமையாக நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைப்பது அரிது. காரணம், 2லே சனி, விரயஸ்தானத்திலே சூரியன். விரையாதிபதி வலுத்திருக்கின்ற பொழுது விரயங்கள் தான் கூடுதலாக இருக்கும். வரவு 10 செலவு 12 என்பது போல ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கும். வரவு 8 செலவு 10 என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைக்கு உங்களுக்கு வரவு 100 ரூபாய் வந்தால் செலவு 200 ரூபாய் வரலாம். வரவு 1000 ரூபாய் வந்தால் செலவு 2000 ரூபாய் வரலாம். எனவே இப்படி விரயங்கள் கூடுதலாக இருப்பதற்கு காரணம் விரயஸ்தானம் பலம் பெற்றிருப்பது தான். அவரோடு கூட குருவும் இணைந்திருக்கின்றார். கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் கூட வழிபாட்டால் தான் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக்கொள்ள இயலும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கத்தை அகற்றிக் கொள்கின்ற நாள். நீண்ட நாட்களாக உடல்நிலை தொல்லை இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் மருத்துவத்தை மாற்றி பார்ப்பதன் மூலமாக உடல்நலம் கொஞ்சம் சீராகலாம். மகிழ்ச்சி கூட நீங்கள் மற்றவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டும். வரவு ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட 2க்கு அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார். சந்திர பார்வையில் இருப்பதால் பெண்வெளி ஆதாயங்கள் உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். ஆலய வழிபாட்டில் மாலை நேரத்தில் ஆர்வம் காட்டுங்கள். எதையும் தீர்க்கமாக முடிவெடுக்கும் முன்னால் யோசித்து முடிவெடுப்பதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் கூடுகின்ற நாள். இன்றைக்கு பொறுப்புகளும் பதவிகளும் தானே வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் 7ரை சனி நடைபெறுகிறதே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். சனி உச்சம் பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறுகின்ற பொழுது உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இன்னும் சில நாட்களிலே அந்த சனி மாற்றம் ஏற்பட போகின்றது. உங்கள் ராசியிலேயே சனி வந்து சஞ்சரிக்கப் போகின்றார். விரயச்சனியாக இருப்பதனாலே வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று ஏதேனும் நீங்கள் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டாலும் கூட அது உடனடியாக சௌகரியமாகிவிடும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். மாலை நேரத்தில் வரலட்சுமியை கொண்டாடுங்கள், வளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்திலே நடராஜர் அபிஷேகம் பார்ப்பதற்காக நீங்கள் சிவாலயத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். சிவன் வழிபாடு சிறப்புகளை வழங்கும். நடராஜர் வழிபாடு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். காசு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கிறது. குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது கவலை என்ன? குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது வழக்கம் அல்லவா? எனவே பார்க்கும் குருவால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்கபலமாக இருப்பவர்களால் உங்கள் சிக்கல்கள் தீரும். செய்தொழிலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திருமண முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். இன்றைக்கு சிவாலய வழிபாடு மேலும் சிறப்பை வழங்கும். மகர ராசி நேயர்களே, இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிலும் தாமதம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அஷ்டமத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற பொழுது எப்படி தாமதம் ஏற்படாமல் இருக்கும்? அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வலுப்பெறுகிறார்.
எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குழந்தைகளாலும் கவலை, குடியிருக்கும் வீட்டாலும் கவலை, உடன்பிறப்புகளாலும் கவலை என்ற ஏதேனும் ஒரு கவலை உங்களை சார்ந்திருக்கும். உதிரி வருமானங்கள் வருவதில் கூட தடை ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லது. திருவோண நட்சத்திரம் இன்றைக்கு வந்திருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமியின் அருள் இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்களும் விலகும், கவலையும் தீரும். கும்பராசினியர்களே, பணச்செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். இன்றைக்கு பக்கபலமாக இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். காரணம், ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறாரே, நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். சுகாதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். அஞ்சல் வழியில் அனுகூலமான தகவல் வந்து சேரலாம். உடன்பிறப்புகளையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களையும் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மீனராசினியர்களே, அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். ஆதாயமில்லாத அலைச்சல் ஏற்படலாம். ஜென்மக்கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் முழு கவனமும் செலுத்துங்கள். காலை நேரத்தில் சிவாலயம் சென்று நடராஜர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லத்திலேயே பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து வரலட்சுமியை கொண்டாடுங்கள். திருமகள் அருளிருந்தால் செல்வநிலை உயரும். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். என்ன இருந்தாலும் இடமாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.